ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் ஆன் பண்ணிக்கங்க. செக்லாட்டில் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயத்தை போடுங்க. நல்லா படப்படன்னு புரியட்டும். ஃப்ரெஷ் கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 5-6 பூண்டு பல், ஒரு பெரிய தக்காளி, ஒரு 10 சின்ன வெங்காயம். தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணுறது கல்லுப்பு. கத்திரிக்காயை நேராக கீறி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு தனியாக எண்ணெயில் ஒரு வதக்கி அவங்களே இதுக்குள்ளே இறக்கி விடுங்க. இந்த மாதிரி மசாலா செஞ்சு நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா அப்படியே வேறு லெவலுக்கு கத்திரிக்காய் சாப்பிடல அப்படி எண்ணெய் கத்திரிக்காய் வாயில் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் புளியை ஊற்றி லாஸ்ட்டில் கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கணும் பாருங்க, வேறு லெவல். அப்படியே லஞ்சை பார்த்தலாம். இன்றைக்கி சுட சோறு வடிச்சாச்சு. முட்டை கோஸ் கடலைப்பருப்பு போட்டு அருமையாக ஒரு கூட்டுங்க அதுக்கு சைடிஷாக. அப்பா வேறு லெவல். அப்பளத்தையும் பொரித்து வச்சாச்சு. அப்பளத்தை பொரித்து வச்சு அதுக்கு பக்கத்தில் பார்த்தா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வாசனை அப்படியே சுண்டி சுபாவை இழுக்குது. அதனால் சாப்பிட போகிறோம், வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பாருங்களேங்க, அப்படி இருக்குங்க. வாங்க சாப்பிட்லாம். ஓகே, பாய்.